வாழும்போது தமிழ் படித்து வாழ வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் அன்னையின் மனம் வீச வேண்டும் என்று என் தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வணக்கம் கூறியதிலிருந்து இங்கு ஒரு சிலரின் முகங்களில் தோன்றும் கேள்விகளை நான் அறிவேன். ஒரு சிலரோ நான் தமிழின் சிறப்பு பற்றியே உங்கள் முன் உரையாட வந்துள்ளேன் என்று எண்ணியிருப்பீர்கள். மற்றைய சிலரோ நான் தமிழர் கலாச்சாரத்தை பற்றியும் அல்லது தமிழர் பண்பாடை பற்றியுமே இங்கு உரையாட வந்துள்ளேன் என்று எண்ணியிருப்பீர்கள். ஆம், நான் இவ்விரண்டையும் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த அமரர் ரத்ன நடராஜன் ஐயாவை பற்றியே உங்கள் முன் உரையாட வந்துள்ளேன். 1958 ஆண்டு ஆவணி மாதம் 22ஆம் திகதி அக்கறை பற்று மண்ணில் உதித்த அந்த சூரியன் மறையும் வரை யாரையும் வீணாக தொட்டதுமில்லை, யாரையும் வீணாக சுட்டதும் இல்லை. இதுவே இவரது வாழ்வின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்றே கூறலாம். வணக்கம் ஐயா, வணக்கம் அண்ணன், வணக்கம் மகள் என்று நேரில் காண்பவரையும் சரி, தொலைபேசியில் அழைத்தாலும் சரி, இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனாக இருப்பவர் அமரர் ரத்ன நடராஜன் ஐயா அவர்களே. ஆம், அந்த அன்பான வார்த்தைக்கு சொந்தக்காரருமான 42 வருட காலம் சக்கரம் போல் சுழன்று ஊடகத்திற்கு உழைத்த மிகப்பெரிய சக்கரம் என்றே நாம் அவரை கூறலாம். எழுத்திலும் பண்பிலும் உயர்ந்த ஒரு ஊடகவியலாளர். தமிழ் பேசினாலே தன் தரம் குறைந்துவிடும் என்றும் எண்ணும் சில பேர் மத்தியில் தமிழ் அச்சாரம் பிசகாமல் செய்திகளையும் கட்டுரைகளையும் எழுதும் ஒரு மிக பெரிய படைப்பாளி என்றே நாம் அவரை கூறலாம். வாசலுக்கு செல்லும் ஒருவரை எவ்வாறு உபசரிப்பது என்பதை இன்றைய தலைமுறையினர் இவரிடமிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். தனது வழியில் எழுத்துத்துறையிலும் ஊடகத்துறையிலும் தன் மகனை தத்து கொடுத்திருப்பவர் ஐயா நடராஜன் அவர்கள். அவர் மகன் ஹரன், அவரும் ஊடகத்துறையில் நற்பண்புகளோடையே மிளர்கின்றார். இப்பெருமைக்குரிய ஐயா நடராஜன் அவர்கள் தமது ஆரம்ப கல்வியை அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மிஷன் பாடசாலையில் ஆரம்பித்ததோடு உயர்கல்வியை அக்கரைப்பற்று மத்திய கல்லூரியிலும் பயின்றார். இதன்பின் 1980 ஊடகத்தின்பால் ஈர்க்கப்பட்ட அவர் வீரகேசரி பத்திரிகையின் ஊடகவியலாளராக இணைந்து பொத்துவில் நிருபர் என்னும் பெயரில் செய்திகளை எழுதி பிரபல்யமும் அடைந்தார். தொடர்ந்து தினகரன் பத்திரிகையில் பனங்காடு நிருபராக இணைந்தும் கொண்டார். ருசி கண்ட சிங்கத்திற்கு 1-2 மற்றும் போதுமா என்பதை போல சுதந்திர ஊடகவியலாளராக ஈழநாடு, உதயன், வலம்புரி, தமிழ் மிரர், தமிழ் தந்தி, மெட்ரோ, தினப்புயல், பிபிசி தமிழ் வானொலி, தமிழன் போன்ற ஊடகங்களிலும் கால்பதித்து ஊடகத்தின் ஊடாக பல விடயங்களை சாதித்தும் காட்டினார். 1986 திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட அவர் பனங்காடு பிரதேசத்தை சார்ந்த நற்குணம் கொண்ட கௌரியின் கரங்களை பற்றி இந்த மண்ணிற்கு ஹரன் என்னும் ஆண் குழந்தையையும் மிதுனாலினி என்னும் ஒரு பெண் குழந்தையையும் முத்தான 2 குழந்தைகளை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவரது யுத்தகால எழுத்துக்கள் தமிழர்கள் பலரை உலக நாடுகளிலும் பல பகுதிகளிலும் குடியுரிமை பெற உதவியது. அது மட்டுமன்றி பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றுகின்ற உரைகள் இவரால் அறிவுரைக்கு அமைய தொகுக்கப்பட்டவையாக இருக்கு. மேலும் அரசியல்வாதிகள் பலரை உலகறிய செய்த பெருமை இவரையே சாரும். பிரதேசத்துக்கு உட்பட்ட மக்களின் குறைகளை கண்டறிந்து அதனை அபிவிருத்தி பாதைக்கு வழிகாட்டி அந்த அபிவிருத்தி பூரணப்படுத்தும் வரை ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்த எழுத்தும் இவரையே சாரும். அன்றைய ஆட்சியாளர்களின் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக 1990ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அகதிகளுடன் அகதிகளாக இடம்பெயர்ந்து கொழும்பில் தஞ்சம் புகுந்தார். அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு இலகுவாக சென்று பிரஜா உரிமையுடன் குடிபுகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனையோ இருந்தன. ஆனால் தனது தாய் மண்ணிற்காக இறுதி வரை ஒரு எழுத்து போராளியாக தனது பணியினை மக்களின் நலனுக்காகவே செய்திருந்தார். இவரின் எழுத்துக்களால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டது. அபிவிருத்தி கண்ட கிராமங்கள் அதிகம். அதிலும் உள்ளக கட்டுமானங்கள், நீர் திட்டங்கள், வீட்டு திட்டங்கள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த கட்டுரைகள் ஏராளம். ஆலயங்களின் அபிவிருத்தி பாதைக்கு வழிகாட்டி அதனை நடைமுறைப்படுத்த தலைமைத்துவம் ஏற்று முன்னின்று உழைத்தவர். ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுகின்ற கதிர்காம பாத யாத்திரை பக்தர்களுக்கு
முருகனின் பாடல் புத்தகங்களை வழங்குதல், அடியார்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வழங்கி பக்தர்களுடன் யாத்திரையை மேற்கொண்டு அதனை வெளியுலக ஊடகங்களின் மூலம் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் அவர்களது நடவடிக்கைகளையும் இருக்கும் இடத்தினையும் தெரிவித்துக் கொண்டிருப்பார். அம்பாறை மாவட்டத்தில் அதிகமாக இந்து ஆலயங்களின் நிர்வாக சபையின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். 2004 சுனாமியின் தாக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிவஞான செல்வ குருக்களின் குடும்ப ஒத்துழைப்புடன் பல்லாயிரக்கணக்கில் வாழ்வாதார உதவிகளை வழங்கி வைத்த பெருமையும் இவருக்குண்டு. ஆலையடி வேம்பு பிரதேச செயலகத்தால் 2012 சிறந்த மூத்த ஊடகவியலாளர் விருதையும், கிழக்கு மாகாணத்தின் பண்பாட்டு அலுவலக அமைச்சின் ஊடாக 2014 நடத்தப்பட்ட பிரதேச கலை இலக்கிய விழாவில் அச்சு ஊடகத்திற்கான விருதையும், 2016 இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினால் மனித உரிமைகள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டமைக்காக சிறந்த ஊடகவியலாளருக்கான விருதையும், 2017 அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் அமைப்பினால் வழங்கப்பட்ட சிறந்த ஊடகவியலாளருக்கான விருதையும், 2018 கலாச்சார அலுவலக திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட கலைஞர் சுவதம் விருதையும் பெற்றுக்கொண்டார். அத்தோடு மும்மதத்தவராலும் கௌரவிக்கப்பட்டார் என்பது அவரது தனிச்சிறப்பை எடுத்துரைக்கின்றது. குறிப்பாக நடராஜன் ஐயா அவர்கள் இறை நம்பிக்கை மிகுந்தவராக காணப்பட்டார். இறைவனுக்கு தொண்டாற்றும் பரம்பரையில் வந்தமையால் இயற்கையாகவே அவர் இறைப்பணியோடு ஒன்றித்திருந்தார். இதன் காரணமே வெளிவந்த அவரது கட்டுரைகளில் அதிகமானவை இறைவனை புகழ்ந்தவையாகவும் ஆலயங்களின் வரலாற்றை பின்பற்றியதாகவுமே காணப்பட்டது. அதிலும் அவர் வாழ்ந்த பனங்காட்டின் பசுபதேஸ்வரர் மீது அதிக அன்புடையவராக இருந்தார். அதன் காரணமாகவோ என்னவோ அவர் எழுதி வெளிவந்த இறுதி கட்டுரையும் பசுபதேஸ்வரர் புகழ் பாடியதாகவே அமைந்தது. இதில் இன்னொரு அதிசயத்தையும் நான் சொல்லியே ஆக வேண்டும். பசுபதேஸ்வரரின் கொடியேற்றத்தின் போது திருவிழாவின் பொழுதும் ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டவரின் உயிர் ஆலய உற்சவம் நிறைவுற்று மறுநாளில் பிரிந்ததை நினைத்து பார்க்கையில் மெய் சிலிர்க்கின்றது. பசுபதேஸ்வரரே அவரை அழைத்து கொண்டாரோ எனவும் எண்ண தோன்றுகின்றது. இன்னும் சொல்வதற்கு நிறைய உண்டு. நல்ல பண்பாளர், உபசரிப்பதில் உயர்ந்தவர். இவர் குடும்பமும் அவ்வாறே. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நன்றி.